ஒரு அம்மா இல்லாம இருக்கிறது எப்படின்றத கதைச்சிட்டு போகலாம். கடந்துட்டு போறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். போன மாசம் பென்குயின் வந்தாங்க, என்னுடைய மனசையும் காயப்படுத்திட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு போட்டியா தான் மிஸ்டர் பஞ்ச் வந்தாரோ தெரியல, உலக நாடு முழுவதும் பேசக்கூடிய ஒரு ஜீவனா மாறி இருக்காரு. அவரோட சோக கதையை சொல்லி உங்களை சோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் இப்ப என்ன டிமாண்ட்ல இருக்காரு அப்படின்றத சொல்லிக்கிறேன். இவரோட நேம்ல கிரிப்டோ மீம் காயின் உருவாக்கப்பட்டிருக்குது. அதையும் தாண்டி இப்போ இவரோட மார்க்கெட் பிரைஸ் 30 மில்லியன் US டாலரை தாண்டி இருக்குது. இவரை மாதிரியே இருக்கக்கூடிய பொம்மைகள் ஐக்கியாவில் விற்கப்பட்டு அந்த பொம்மைகள் எல்லாமே உலகம் முழுவதும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. விற்கப்பட்ட பொம்மைகள் கிட்டத்தட்ட 80 US டாலரை தாண்டி இருக்குது. இவருக்கு 6 வயசு. இவர் ஜப்பான் இருக்கக்கூடிய ஒரு ஜூல பிறக்கிறாரு. பிறந்ததுமே அவங்களுடைய அம்மாவால ஒதுக்கப்படுறாரு. இதை பார்த்த சூ கீப்பர்ஸ் நிறைய பொம்மைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் அந்த ஓரங்கொட்டாம் பொம்மையை மட்டும் தன்னுடைய அம்மாவாகவும் தன்னுடைய நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு பல இரவுகள்லையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்கியிருக்காரு. அவருடைய இந்த போட்டோஸ் வீடியோஸ் உலக நாடு முழுவதும் பரவி மக்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஜப்பான் ஜூவுக்கு போயிருக்காங்க. அங்கத்த ஜூல இருக்கிறவங்க ஒரு வரமுறை வச்சிருக்காங்க, இந்த டைம்ல தான் நீங்க பார்க்க முடியும் அப்படின்றத. மிஸ்டர் பஞ்ச் அந்த பென்குயினை மீட் பண்ணார். நான் சொல்லுவார் நினைக்கிறேன், தனிமையை தேடி போகாத, முயற்சி செய் அப்படின்னு. அவங்களுடைய இனத்தை சேர்ந்த வேறொரு தாய் அவரு ஒரு பிள்ளையா ஏத்திருக்குது. அதையும் தாண்டி அவங்களுடைய கூட்டமே அவரு ஏத்துக்கிட்டுச்சு. எங்களுக்கும் மிஸ்டர் பஞ்ச் நல்ல பாடத்தை கற்பிச்சிருக்காரு. கடந்து போ, நிச்சயம் காலம் மாறும் அப்படின்னு.